உண்மையில் இவ்வாறு நாம் அவர்களில் சிலரை வேறு சிலரை கொண்டு சோதனைக்குள்ளாக்கியுள்ளோம். இதன் விளைவாக அவர்கள் இவர்களை பார்த்து, நம்மிடையே அல்லாவின் அருட்கொடைகளை பெற்றுள்ளவர்கள் இவர்கள்தாமா என்று கூறுகின்றனர். ஆம், தனக்கு நன்றி செலுத்துவோரை இவர்களை விட அல்லாஹ் அதிகம் அறிந்தவன் அல்லவா. அப்போது அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்கிறான்? உண்மையில் இவ்வாறு நாம் அவர்களில் சிலரை வேறு சிலரை கொண்டு சோதனைக்கு உள்ளாக்கியுள்ளோம். இது அல்லாஹ்வுடைய சுன்னத்துகளில் ஒன்று. புரியுதா? ஒரு பிரச்சாரம் தலை தூக்குதுன்னு வச்சுக்கோ. அதாவது ஒரு காலகட்டத்தில் சீர்திருத்தம் செய்யக்கூடிய ஒரு மூமெண்ட்டு அல்லது ஒரு இயக்கம் தொடங்கும். அப்படி தொடங்கும்போது அதில் போய் அட்டாச் ஆகிறவங்க யார் வருவாங்க? முதல்ல ஏழைகள், சாதாரண பாமர மக்கள், அவங்க தான் வருவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க பெருசாக அவங்களுடைய மைண்டு கரப்டட் ஆகிருக்காது. அவங்க பெருசாக திருட்டுத்தனம் பண்ணி 2ஆம் நம்பர் வேலையெல்லாம் பண்ணி அவங்களுடைய அந்த ரூவை அவ்வளோ சாகடிச்செல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அவங்க பியூராக வச்சுருப்பாங்க ரூவை. அப்போ அந்த அடிப்படையில் அவங்க டக்குன்னு வந்துடுவாங்க. அவங்களுக்கு இழக்கிறதுக்கு லாபம் ஒன்றும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எல்லோரும் சமம் அப்படின்னா, அந்த சமத்துக்கு கீழே இருக்கிறான்ல அவன் முதல்ல வந்துடுவான். அப்போ அவனை பொறுத்த வரைக்கும் அவன் மேலே ஏறி வந்திருக்கான். நம்ம எல்லோரும் சமம் அப்படின்னா மேலே ஒருத்தன் இருக்கான்ல அவன் கீழே இறங்கி வரணும். புரியுதா? ஏன்னா அவன் தான் மேலேன்னு நினச்சிட்டு இருக்கான்ல. அப்போ இவனுக்கு லாஸு, இவங்களுக்கு லாபம். அப்போது இந்த அடிப்படையில் முதல்ல இந்த ஃபஸ்ட்டு ரீச்சு பெரிய லெவலில் நடக்கிற ரீச்சு ஏழைகள் தான் வருவாங்க, தாழ்த்தப்பட்டவர்கள் வருவாங்க, பாதிக்கப்பட்டவர்கள் வருவாங்க. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இப்படி நாம் சிலரை கொண்டு சிலரை சோதனையாக்கியிருக்கோம். இந்த ஹக்கை ஏற்றுக்கிறதுக்கு இந்த மாதிரி மக்களை நாம் சோதனையாக ஆக்கியிருக்கோங்கிறான். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்கிற விஷயத்தை தான் பார்க்கணுமே தவிர யார் சொல்கிறா, எத்தனை பேர் அதை ஏற்றுக்கிட்டாங்க, இதை பார்க்கக்கூடாது. புரியுதா? எப்பவுமே சொல்கிற விஷயம் மட்டும் கரெக்டாக இல்லையா? சரியா?